ஒரு கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கணும். அது ஃபுல்லாக அதில் போட்டுருங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கு தேவையான சுடு தண்ணி வச்சுக்கோங்க. சுடு தண்ணியில் தான் மாவு பிசையணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்சக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாஃப்ட்னஸ்க்காக நல்லா ஒரு ஸ்பூன் போதும். அப்புறம் சுடு தண்ணி, கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம அதில் ஊற்றி பிசையணும். ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் கரண்டியோ ஸ்பூனோ எதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலரிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மாவு ஒரு பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கணும். எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதில் 3/4 கப் சர்க்கரை, தேங்காய் துருவி எடுத்தாச்சு. இந்த சர்க்கரையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் போட்டு நல்லா ஸ்பூன்லேயோ கையிலையோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகிறது தெரியும் உங்களுக்கு. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவு வச்சுருந்தோம்ல, அது ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த மாவு நல்லா உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. நீங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. வேணும்னா கையில் கூட ஒரு டைம் பிசைஞ்சிக்கலாம். நல்லா இப்படி பிசைஞ்சிருங்க. நல்லா சூடாக இருக்குது மாவு. நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அந்த இலை எடைக்கு தேவையான இலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இப்படி பிசைஞ்சு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடணும். நல்லா இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் ஆகிடும் தொட்டு பார்த்தா. அப்புறம் இந்த இலையில கொஞ்சம் நெய் விட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி அதில் தேய்க்கணும். அதில் நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அதில் நல்லா தட்டணும். இந்த மாதிரி தட்டிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் தட்டிக்கலாம். அப்புறம் அதில் ஸ்டஃப் பண்ணுற நம்ம தேங்காயும் சர்க்கரையும் அதில் உள்ளே வைக்கணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இலையோடு இந்த மாதிரி மடிச்சிட்டு அப்படியே உள்ளே வச்சிடணும். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே இப்படி ஒன்று ஒன்றா வைக்க போகிறோம். இது 1/4 கிலோவுக்கு செஞ்சுருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இதில் ஒரு 6 to 7 பீஸ் வரும். இந்த மாதிரி நல்லா எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு திரும்பி அதே மாதிரி மடித்து வச்சிடணும். அதே மாதிரி மடித்து திரும்பி இட்லி பாத்திரத்தில் நம்ம வச்சிடணும். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை வருதோ அத்தனையும் மடித்து நீங்கள் ஒன்று ஒன்றா உங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். 10 to 15 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து போயிருக்கும். இந்த மாதிரி எடுத்து இப்போ நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்படி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூடாகவும் இருந்துச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப சூடாக இருக்குது. நெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் சாஃப்டாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ அந்த ஸ்டஃப் பண்ணதும் உங்களுக்கு காட்டுவாங்க பாருங்கள். அதில் ஸ்டஃப் பண்ணதும் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. தேங்க்யூ.